உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் விஜய் தாவேகா சம்மந்தமாக ஒரு 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்கிறாரா, அல்லது தேர்தல் ஆணையம் தான் அவருக்கான பிரச்சாரத்துக்கான அனுமதி கொடுக்கலையா, இது ஒன்று. இன்னொன்று கருத்து கணிப்பு, கடைசி கட்ட கருத்து கணிப்பு, கடைசி நேர கருத்து கணிப்பு, நிறைய கருத்து கணிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க, கருத்து கணிப்புலாம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகமான பிரிண்ட் மீடியா ஜூனியர் விகடன் ஒரு கருத்து கணிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஜூனியர் விகடன் பாரம்பரியமாக மிக பழமையான ஒரு பத்திரிகை, ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பிரிண்ட் மீடியா. அந்த காலத்தில் பல உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வந்த ஒரு புலனாய்வு பத்திரிகை. அவங்க கருத்து கணிப்பு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயம், 20ஆம் தேதி சங்கீதா விஜய் விவாகரத்து வழக்குக்கான மறு விசாரணை வருகிறது. அது சங்கீதா ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த போகிறாங்கன்றாங்க. அது நடத்துகிறாங்களா இல்லையா, இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜய் பிரச்சாரத்துக்கு ஓகே சொல்கிறாரு, அப்புறமா ரத்து பண்ணுறாரு, ஓகே சொல்கிறாரு. என்னதான் மனநிலையில் இருக்கார் விஜய் அப்படின்ற கேள்வி பலத்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு ரோட் ஷோ பண்ண விடலை, வேனில் இருந்து எங்கள் கையை நீட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, தொண்டர்களை பார்க்கக்கூடாது, அப்புறமா சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை, நாங்கள் ரோட் ஷோ பண்ணாலோ அல்லது மக்களிடம் போய் பேசினாலோ அது இந்த கவர்மெண்ட் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அப்படின்னு ஓகே, அதெல்லாம் கூட இருந்தது. தேர்தல் ஆணையம் உள்ளே வந்த பிறகு அப்புறம் கூட குளத்தூரில் நடந்த அந்த பிரச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா, இங்கே சரியான பாதுகாப்பு இல்லைங்க, மறுபடியும் தேர்தல் ஆணையம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மனுவெல்லாம் கொடுத்தாங்க, புகார்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு விஜயுடைய அந்த பிரச்சார பயணங்கள்லாம் மிக நேர்த்தியாக, மிக சரியாக போலீஸ் நல்ல பாதுகாப்பும் கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே நம்ம டி நகர்லாம் பார்க்கும்போது நெருக்கடியான ஏரியாவில் இந்த பேரிகார்டெலாம் தடுத்து கயிறெல்லாம் கட்டி பிரமாதம், ஆனால் கட்டுக்கணங்காத கூட்டம் வந்தது. ஆனால் பெரம்பூரில் நேற்று வந்திருந்தார், யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய அந்த தேர்தல் பணிமனை, அவருடைய தொகுதி, அது அவர் நிற்கிற தொகுதி, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவருடைய தொகுதியாக மாறும். அந்த அளவுக்கு மக்கள் பயங்கர ஆதரவு கொடுத்துக்கிட்டே வராங்க. இந்த ஊடகத்தில் பார்க்கும்போது அதில் திடீர்னு அந்த பணிமனைக்குள்ளே வந்தார், அங்கேருந்தவங்க நிர்வாகிக்குள்ளாம் பேசினார், ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருந்தார், விசில் கோலம் போட்டார், அங்கேருந்த வீடுகள்லாம் போயிட்டு வாக்கு சேகரித்தார். கூட்டம் அப்படி அந்த அன்பை பொழிந்தார்கள். இன்றைக்கி பெரம்பூரில் வீடு வீடாக போயிட்டு ஒரு 4-5 இடத்துல வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, வாக்கு சேகரிக்க போகிறாரு. ஏன்னா கடைசி கட்டம் இந்த ஒரு 3 நாள் தான் இருக்குது. அப்படின்போது அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல்ல அனுமதி கொடுக்கலன்னாங்க, கொடுத்த பிறகு திடீர்னு அது கேன்சல் ஆகிப்போச்சு. என்னங்க இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு, நாளைக்கு கடலூரில் போயிட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் அவருடைய பிரச்சார பயணத்தை ஹெலிகாப்டரில் போகிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் அனுமதி. அங்கே ஒரு பிரச்சாரத்தை அவர் உரையாற்றப் போகிறார் அப்படின்னாங்க. அதுவும் கேன்சல் அப்படின்னு. ஏன்னா எல்லா வேட்பாளர்களும் தொகுதியில் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தொகுதிக்குள்ளே விஜயெல்லாம் இங்கே பெரம்பூர் ஆகட்டும் அல்லது திருச்சி கிழக்காகட்டும், நாளைக்கு போகிறாரு திருச்சி கிழக்கில். இதெல்லாம் 2 தொகுதியில் நிற்கிறாரு. இவர் போய் பம்பரமாக அங்கே சுற்ற முடியாது, சுற்றுவார், ஆனால் கூட்டம் அள்ளிடும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், தள்ளுமுள்ளு வரும், பல காரணங்கள் இருக்குது. அது காரணம் என்னென்னா விஜய் என்கின்ற ஒரு மாஸ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் சொந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும், இந்த மக்கள்கிட்ட கேட்டு தானே ஆகணும். நீங்கள் போயிட்டு வீடு வீடாக போய் நின்று கேட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், அது ஒரு பெரிய பலமாக மாறும். இப்போ கன்ஃபார்மாக நிறைய கருத்து கணிப்பில் சொல்கிறது என்னென்னா, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் சாலிடாக விஜய் அடிச்சிடுவாருங்க அப்படின்னு பொழுது, இன்னும் அதிகப்படியான வாக்குகள், இன்னும் பெரிய பெரிய மெஜாரிட்டி வாக்கு வித்தியாசம் லட்சத்தில் நிற்கிற மாதிரி, பல ஆயிரங்களில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு சேரணும் அப்படின்னா அந்த மக்களிடம் போய் சேரணும். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக் கொள்வேன்னா, எம்ஜிஆருடைய செல்வாக்குக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, திரையில் பார்த்து அப்படி உயர்ந்த அந்த நடிகர், அந்த தலைவர் தங்கள் வீட்டு வாசலில் நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, ஒரு கைப்பிடி சாதம் கொடுங்க,
அப்படின்னு வாங்கி சாப்பிட்டார்ல, அந்த மக்கள் அப்படி நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, யூடியூப் சேனல் இல்லை, இவ்வளோ மீடியா இல்லை, செல்ஃபோன் இல்லை. அப்போ எம்ஜிஆர் வந்து சுதந்திரமாக போய் வந்தார். திடுதிப்புன்னு கூட வந்து அதுக்கப்புறம் வந்து செய்தித்தாள்கள் அது செய்தியாக வந்திருக்கோம். இப்போ அப்படி கிடையாதுப்பா. நீலாங்கரை வீட்டு முன்னாடியே வந்து ஒரு 200 கேமரா இருக்குது. விஜயோட காரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு 50 கேமரா இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே வெளியே வர போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்குன்னே வந்து ஒரு 50 டீம் இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னால் உங்கள் விஜய், உங்கள் விஜி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காருங்க அப்படின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டதும் நியாயமான ஒரு விஷயம் தான். வந்து விஜய் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்ட பிறகு எத்தனை இடங்களில் அவர் வந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காரு, எத்தனை இடங்களில் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னாங்க. ஒரு சில இடங்கள் மட்டும்தான். இன்னும் பல இடங்களில் அவர் போய் கவரால முடியாது, இதுக்கப்புறம் முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, இவர் பேசின பகுதி, ரோட் ஷோ பகுதி செய்த தொகுதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய நிர்வாகத்தில், அதாவது வந்து நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வேட்பாளருடைய தொகுதி ஆதார். ஒன்று அந்த கட்சியோட அட்மினாக இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அப்போ வேற என்ன அப்படின்னா சாதாரண வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம திரும்பவும் சொன்ன திருத்தணியில் ஒரு வேட்பாளர், அவர் தன்னந்தனியாக அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல ஊர்கள் அது மாதிரி பல ஊர்கள் வேட்பாளர்லாம் மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்குது. வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு கண்டிப்பாக அவங்கள நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியும் போய் உட்காந்து, ஒவ்வொரு தொகுதியும் போய் சைக்கிள் ஓட்டி, ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ரோட் ஷோ பண்ணி முடியும் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு பகுதியில் ஒரு மாவட்டத்தில் ஒரு 5-6 வேட்பாளர்களை ஒரே மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி, இல்லைன்னா ஒவ்வொருத்தராக வேனில் ஏற்றி அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஏன்னா பல வேட்பாளர்கள் இன்னும் விஜயே பார்க்காதவங்க. வந்து அதுதான் உண்மை. விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு இன்னும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சத்தியம். இப்படி இருக்கும்போது இப்படி மாவட்ட அளவில் பொறுப்பில் உள்ளவர்கள், அப்புறம் அந்த கட்சியினுடைய அட்மின், இவங்க சம்மந்தப்பட்ட இவங்க நிற்கிற தொகுதிக்கு மட்டும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் சூறாவளி சுற்றுப்பயணமாக அடித்து நொறுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் ஏன் பெரம்பூருக்கு தயங்குறீங்க? அப்போ தாவேகா தரப்பில் சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து மாலை அனுமதி கேட்டிருந்தோம் ஒரு மாலை வேலையில், வெயில் இல்லாத டைமில். ஆனால் வந்து அவங்க காலையில் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. காலையில் அப்படின்னா அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடு மத்தியானமாக, ஒரு நடு வெயில, ஒரு 12 மணி வெயில் நேரத்தில் ஒரு கூட்டம் வந்தாங்கன்னா என்ன ஆவாங்க, இவரால் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு அதை நம்ம பார்த்தோம். நம்ம திருப்பூர் போசல்ல பார்த்துருந்தோம். எத்தனை பேர் பொதுமக்கள் மயங்கி விழுந்தாங்க. விஜயை அந்த பாயிண்டில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாயிட்டார். அது ஏன்னா ஒரு பெரும் கரும்புள்ளி கரூர் சம்பவம், ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் கரூர் சம்பவம். அது இது இந்திய அரசியல் மாற்றவே முடியாத ஒரு சம்பவம். அது மறக்கக்கூடிய ஆளும் விஜய் கிடையாது, அது மறக்கவும் முடியாது. வந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த வெயில் தாங்கக்கூட முடியுமா அப்படின்னு இவங்க சொல்றது. ஆனால் இந்த நேரத்தில் பர்மிஷன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, முதல்ல கொடுக்க மாட்டேன்னாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படின்றது கிடைக்குது, ரைட்டு. கிடைக்கிற அந்த வாய்ப்பை வச்சு டக்குன்னு பிரச்சாரத்தை பண்ணி முடிக்கலாமே, வாக்கு சேகரிக்கலாமே. திடீர்னு விஜய் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. வந்து என்னதான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முழு சுதந்திரமாக இங்கே உள்ள வந்து தங்களுடைய பணியை செய்தாலும் வந்து அதில் உள்ள சில அதிகாரிகள் இந்த திமுக அரசு அவருடைய ஆளாக இருக்கிறாங்க, அவங்களுடைய அழுத்தத்தின் பேர் தான் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படுகிறது அனுமதியெல்லாம் அப்படின்னு திடீர்னு ஒரு அறிக்கை வந்து எப்படி ரத்து செய்யப்படுகிறது, எல்லாத்துக்கும் அனுமதின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா தருமபுரி கேட்டீங்க, தருமபுரி இல்லைன்னு கடலூர் போக வேண்டியது இல்லை, ரைட்டு. நாளைக்கு வந்து திருச்சி கிழக்கு அவருடைய தொகுதி வந்து அங்கே ஒரு 5 இடத்துல பேசுகிறார். வந்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி, அடுத்த நாள் எங்கன்னு தெரியல எனக்கு, 21ஆம் தேதி, அதாவது கடைசி கட்ட பிரச்சாரம். அன்றைக்கி தான் பிரச்சாரமே ஓயுது. அன்றைக்கி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம். ஏன்னா தேர்தல் அறிவித்த பிறகு விஜய் நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டம் இதுவாக தான் இருக்கும். அதுக்கும் வந்து நிபந்தனைகள் தான். 4500 பேர், 4000 பேர் மட்டும்தான் அனுமதி. YMCA ஒரு பெரிய கிரவுண்ட். அது அங்கே செயல் வீரர்களுடன் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நீங்கள் நாளைக்கு போகிற இந்த திருச்சி கிழக்குலேயே பார்த்தீங்கன்னா 21 நிபந்தனைகளோடு தான் அவங்க அந்த அனுமதி கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லை. முதல்ல ஆரம்ப கட்ட காலத்தில் அனுமதியே இல்லை அப்படின்னும் பொழுது அனுமதி கொடுக்குறாங்க இல்லைங்களா. இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை ஏன் விஜய் பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்கிறார்? ஏன் வந்து
ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான நேரமே கிடையாது. கிடைக்கிற கேப்பில் போயிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டி நகர், அப்படியே வள்ளுவர் கோட்டம், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் இங்கெல்லாம் வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணீங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. எங்கேயும் பேசலை இருந்தது. அதே போல் வந்து ரைட்டு, கிடைக்கிற வாய்ப்பில் நீங்கள் பண்ணிட்டு போகலாமே. உண்மையாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லையா, அல்லது வந்து அவர் வந்து ஏதாவது சுணக்கம் காட்டுகிறாரா, அல்லது வந்து மன ரீதியாக அவருக்கு வந்து ஏன்னா ரொம்ப இப்போ சில பேர் சென்சிட்டிவான கேரக்டராக இருப்பாங்க. விஜய்லாம் ரொம்ப சென்சிட்டிவானவர். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது, அது அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் யாரோ வருது அதை வெளியிட்டது, அந்த படம் வந்து ஒரு 500 ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை தூக்கி அப்படியே தெருவில் போட்ட மாதிரியான ஒரு விஷயம். இது கூட அவருள்ள மன ரீதியாக வந்து ஒரு சோர்வையோ ஒரு தயக்கத்தையோ கொடுத்துருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதுக்கான காலகட்டம் அது கிடையாது. ஏன்னா இப்போ ஜெட் வேகத்தில் பறந்தே ஆகணும். இப்போ நீங்கள் எப்படி போய் எப்படி ஸ்பீச் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான அரசியல் தான் விஜய் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் பொது மேடையில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிதான் ஆகணும். வந்து அப்படின்னா பேசணுமா என்ன அப்படின்னு பேசிதான் ஆகணும். மக்களுடைய பிரச்சனையை பேசிதான் ஆகணும். பாயிண்டாக பேசிதான் ஆகணும். அவர் வந்து டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் திரும்ப சொல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி கருத்து கணிப்பு, ஜூனியர் விகடன் 50 வருடம் பாரம்பரியமான ஆனந்த விகடனுடைய ஒரு துணை பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகை, ஆட்டோ சங்கர் முதல் கொண்டு பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்த பத்திரிகை. ஏன்னா அப்போ வந்து பிரிண்ட் மீடியா மட்டும்தான், குறிப்பாக சந்திரகடப்பல் வீரப்பன் பற்றிய தகவல்களை பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்த மிகச்சிறந்த ஊடகம் அது பிரிண்ட் மீடியா. அதில் வந்து கருத்து கணிப்பு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அந்த கருத்து கணிப்பில் பல விதமான இதெல்லாம் இருக்குது. யார் அதிக வாக்கு பெறுவாங்க, எந்த தொகுதி அதிகமாக இருக்கும். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 500 பேர் அப்படின்ட்டு தன்னார்வலர்கள், மாணவர்கள், அப்புறமா எங்களுடைய நிருபர்கள் ஒரு 55 பேர், தன்னார்வலர்கள் ஒரு 500 பேர், இப்படியா தொகுதிக்கு 500 பேர் வந்து நாங்கள் வந்து கருத்து கணிப்பு கேட்டிருக்கோம். அதுவும் டிஜிட்டல் முறையில் அதுக்குன்னு தனியாக ஒரு செயலியை உருவாக்கி அதில் எந்த தப்பு தண்டாவும் இல்லாமல், எந்த கோல்மால் இல்லாமல், யாருக்கும் சமரசம் இல்லாமல் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் 1 லட்சம் பேரை வந்து நாங்கள் கருத்து கணிப்பில் எடுத்திருக்கோம். இல்லை யார் அதிகமாக வருவாங்க, யார் குறைவாக வருவாங்க, யார் முதல்வர் ஆவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 27 தொகுதிகள் இழுபறி தொகுதிகளாக இருக்கும். 27 தொகுதி, அந்த 27 தொகுதிகள் தான் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படின்ட்டு அதுதான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் வந்த பிறகு அது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா விஜயே கூட முதல்வராக வந்துருவார் அப்படின்னு இன்னும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் மீறி ஒரு தொங்கு சட்டசபை தான்ப்பா வரும். உனக்கா எனக்கா, இந்த எம்எல்ஏ தூக்கலாமா, அந்த எம்எல்ஏ தூக்கலாமா, யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக வரலாற்றில் இந்த முறை அதை தான் விஜய் அதிசய தேர்தல் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு. அதே சமயத்தில் செல்வாக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு விகிதாச்சாரம் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் 44% விஜயோடைய படத்தை போட்டு அவர் தான் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் விரிவாக அதில் போட்டிருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் கூட பேசுவோம் நம்ம. அதை தாண்டி பர்சனல் விஜய் கூட சொன்னார், என்னை வந்து கரூர் சம்பவத்தில் முடக்க பார்த்தாங்க, ஜனநாயகன் விவகாரத்தில் முடக்க பார்த்தாங்க, அப்புறமா என்னுடைய பர்சனல் விஷயத்தில் இறங்கி என்னை முடக்க பார்த்தாங்க அப்படின்னு தெரியும். விஜய் சங்கீதா விவகாரத்து திடீர்னு சங்கீதா வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மனுவில், அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம், என்னுடைய கணவர் விஜய் வந்து ஒரு ஸ்டாராக இருக்கார், இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராக இருக்கார், அவர் வந்து ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கார், அந்த நடிகை விட்டு அவர் தொடர்பில் துண்டிச்சிக்க மாட்டேன்றாரு, எங்கள் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்றாரு, என் பிள்ளைகளை வந்து கவனிக்க மாட்டேன்றாரு, எனக்கு சொத்து பத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாரு, நான் அதனால தான் விவாகரத்து கொட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் நான் வந்து அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கேன்னாங்க. அதுக்கு 20ஆம் தேதி அதற்கான மறு விசாரணை வருது. அதுக்கு விஜய் வாய்தா வாங்குவாரா, இல்லை சமரசமாக போயிடுவாங்களா? அன்றைக்கி விசாரணை வர அன்றைக்கே வந்து சங்கீதா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறார், ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது, அது வந்து காரசாரமாக பேச போகிறார்னு. இதுக்குள்ளே யாராவது பின்னணி இருக்காங்களா அப்படின்ட்டு விஜய் ஓப்பனாக பேசலை. ஆனால் என்னை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் வைக்கலை. எனக்கு தெரிஞ்சு சமரசமாக ஆகிட்டாங்க. நான் கேள்விப்பட்டதப்போ விஜயோட தந்தை எஸ். சந்திரசேகர், தாயார் சோபா, இவங்கெல்லாம் சேர்ந்து மருவல்கிட்ட பேசி, பேரப்பிள்ளைங்கிட்ட பேசி அதை சமாதானமாக்கி இப்போ தான் அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. பாருங்கள் அவருடைய செல்வாக்கு. ஏன் இப்படி
திரும்ப ஏன் டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது வந்து. குறிப்பாக இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் வந்து, ஏன்னா விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ஊரில் திடீர்னு அங்கங்கே ஃபோட்டோ கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒரு நபர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுப்பார். அது எல்லாரும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இவங்களுடைய திருமண ஃபோட்டோ. ஒரு பக்கம் விஜய் நின்று இருப்பார், இன்னொரு பக்கம் சங்கீதா, நடுவில் வந்து விஜயகாந்த் வந்து 2 பேருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த ஃபோட்டோ ஒரு நிமிஷம் அப்படியே விஜய் பார்த்துட்டு ஒரு மௌனமாக இருந்துட்டு தான் உதவியாளர்கிட்ட இதை பத்திரமா வச்சுங்கன்னு சொன்னார். இது கூட ஒரு மனமாற்றமாக இருக்கலாம். விஜய் கூட பேசியிருக்கலாம், சங்கீதா கிட்ட பேசியிருக்கலாம். மனம் விட்டு பேசுறது தானே, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏது, நான் இப்போ தான் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வரேன் அப்படின்னு. ஏன்னா நீரடிச்சு நீர் விலகாது அப்படின்வாங்க. குடும்பத்துக்கு ஒரு இருக்கிற பிரச்சனை 2 பேரும் சேர்த்து பேசிக்கினா அது ஏன் பொதுவெளிக்கு வரப்போகுது, ஆளாளுக்கு அது ஏன் கையில் எடுத்து ஒரு அரசியலாக்க போகிறாங்க, அது விவாத பொருளாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு. எது எப்படியோ இந்த 3 நாளில் விஜய் செய்ய போகிற அந்த பிரச்சாரம் தாவேக்காவிற்கான ஒரு பெரிய பலம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. 23ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது அது தெரிய வரும். மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு அது அப்பட்டமாக 12 மணிக்கெலாம் மொத்தமாக தெரிஞ்சிட்டு போகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.